எங்கள் கொள்கையோடு இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சிக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். நேற்று வரைக்கும் பிஜேபியோட ஒண்ணுமே இல்ல, கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப உங்க பொதுச்செயல இறங்கி வந்துட்டாரு. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணி சொன்னாரா? அது இல்ல, எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பான, நீங்க தான் தப்பான. எங்களை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற அணி தான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சிக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் கூட்டணி இந்த மாதிரி எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து பார்வையாளரே உட்காந்து இங்கே இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்கள். இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்கள் ஆட்சியை காட்டில் மோசம் இந்த ஆட்சி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தான் குடியேறணுன்றாங்க. மற்ற மாநிலத்தில் எல்லாம் குடிபெயர்ந்து இங்கே வர போகிறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்தில் எல்லாம், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலேருந்தும் தமிழ்நாடு தான் இப்போ நல்லா இருக்குது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுகிறத பார்த்தா அப்பா கேட்குறவன் கிணப்பையில் இருந்தால் எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை, எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்கில் பேசுகிறாங்க. அதனால நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டி வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவர்களோடு தான் கூட்டணி என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.